மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலைதோறும் என் கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, உம்முடைய புதிய கிருபை எங்களை சூழ்ந்து நிறைக்கட்டும் தகப்பனே. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதிகாலையிலே தேடுகிற நாங்கள் கண்டடையத்தக்கதான விசுவாசத்தை தருவீராக. விசேஷமாக இயேசுவே கடந்த 3 மாதங்களாக எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து, அநேக மனக்கவலைகளிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து எங்களை பாதுகாத்து 3 மாதங்கள் கடக்கச் செய்தவரே, இந்த 4வது மாதத்துக்குள்ளாக எங்களை கடக்கச் செய்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த 3 மாதங்களில் அப்பா தேவன் எங்களுடைய குறையெல்லாம் நிறைவாக்கின தெய்வமே, இந்த 4வது மாதத்துக்கு தேவைகளை நீர் சந்திப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 4வது மாதத்துக்குரிய ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற நல்ல அறிவை தருவீராக, நல்ல புத்தியை தருவீராக, நல்ல ஆலோசனைகளை தருவீராக. விசேஷமாக வேத வசனத்தை நேசிக்கிற நல்ல கிருபையை தருவீராக. தேவனோடு உறவாடுகிற ஜபத்தை தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 4வது மாதத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் அப்பா ஸ்தோத்திரம் சத்தியத்தோடும் நடக்க என் தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியும் நல்ல அறிவையும் அப்பா நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு சரீரத்திலே நல்ல சுக பலத்தை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, தன் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக தேவன் நீர் கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே விசேஷமாக வியாதியுள்ளவர்களுக்காக, வேதனையில் இருக்கிறவர்களுக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம் ஐயா. வியாதியுள்ளவர்கள் அப்பா இந்த மாதத்திலே தேவன் நல்ல சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தை மெய்யாகவே சுகமளிக்கிற வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே இயேசுவே வியாதியோடு இருக்கிற அநேக ஜனங்களை காண்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. வியாதிகளை சுகமாக்குற தெய்வமே, தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர் என்று சொன்ன அன்பு தெய்வமே, அப்படியாக உம்முடைய தழும்புகளினாலே அப்பா நீர் சுகத்தை தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நிமிடம் முதல் நீர் பரிபூரண சுகத்தை கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலேயே பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு ஏமாற்றத்தை அளிக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் உம்முடைய பரிபூரண சுகத்தை நீர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. வேதனையோடும் மன அழுத்தத்தோடும் அப்பா அநேக மனக்கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை அநேகரை காண்கிறோம் தகப்பனே. அவர்களுக்காக உம்முடைய கரத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. மன வேதனையில் இருக்கிற, மன அழுத்தத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், மனக்கவலைகளில் இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் கவலைப்படுகிறதினாலே சரீரத்திலே ஒரு முளத்தை கூட்டக்கூடுமோ குறைக்கக்கூடுமோ என்று சொன்ன தெய்வமே, அப்படியாக நீரே பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறபடியினாலே மன அழுத்தத்திலிருந்து, மன வியாதியிலிருந்து, மன வேதனையிலிருந்து, மன கவலைகளிலிருந்து தேவன் நீர் பரிபூரண விடுதலையை தருவீராக. இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக அப்பா ஸ்தோத்திரம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக, அநேகருக்கு கண்டிக்கிற மாதமாக, அநேகருக்கு சத்தியத்திலே வழி நடத்துகிற மாதமாக என்
தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த மாதத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் தவறாமல் தேவன் இன்றைய சபையை கூடி வருகிறதை விட்டு விடாமல் இருக்க என் தேவன் தாமே எங்கள் மீது நீர் கிருபையாய் இறங்குவீராக. நான் பரிசுத்தராய் இருக்கிறதைப் போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன அன்பு தெய்வமே, அப்பா, நாங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நடக்க எங்களுடைய சுய பலத்தினாலே ஆகாதும் தகப்பனே. உம்முடைய பலத்தை கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் நடக்க என் தேவன் நீர் கிருபையாய் இறங்குவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். மியாமியின் நகரிலே அப்பா 7.1 நிலநடுக்கம் வந்தது என்று கேள்விப்படுகிறோம் ஐயா. அநேக ஆத்துமாக்களை அழுகிறதை பார்க்கிறோம் அப்பா. தேவன் அந்த தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே. தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. உம்முடைய வருகைக்கான அடையாளங்களை காட்டுகிற என் தெய்வமே, அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய தேவைகளை என் தேவன் சந்திப்பீராக. சபை என்பது தேவனுடைய கரத்திலே இருக்கிறபடினாலே அப்பா சுயமாய் எதுவும் செய்யாதபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக என் தேவன் நீர் இரக்கம் செய்வீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே அப்பா திருமணம் முடிக்கவும், இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் என் தேவன் தாமே நீர் இரக்கம் செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, வாலிபர்கள் வில்லில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்ன தெய்வமே, வாலிபர்கள் அநேக போதை பழக்க வழக்கங்களுக்கும் மதுபானங்களுக்கும் அப்பா உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கும் அடிமையாயிருக்கிறதை பார்க்கிறோம் தகப்பனே. அப்படியாக வாலிபர்களை நீர் ரட்சித்துக் கொள்ளும்படிக்காக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை கொடுத்து அப்பா பரிசுத்தமாய் வாழ என் தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தேசத்தினுடைய அரசியல் தலைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேசத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அப்பா ரட்சிக்கப்பட என் தேவன் நீர் கிருபை செய்வீராக. அரசு உயர் அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனை, கர்த்தருக்கு பயந்து நடந்து அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, எந்த ஒரு கையூட்டும் வாங்காதபடிக்கு தேவனுக்கு பயந்து வாழுகிற நல்ல அதிகாரிகளாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனை, வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் நீர் அப்படியாக இந்த தேர்தல் உண்மையும் உத்தமமாக நடைபெற என் தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியாக காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மிஷனரிமார்களையும் சுவிசேஷகர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக, வேலியடைத்து கொள்ளுவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே, வருகிற இந்த மே மாதத்தில் நடக்கிற சிறுவர்கள் வேதாகம பள்ளி விடுமுறை, கோடை விடுமுறை சிறுவர்கள் வேதாகம பள்ளி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிராமங்களிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் வண்ணமாக அப்பா இந்த கோடை கால விடுமுறை வேதாகம பள்ளி நடத்துகிறதுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலக்கி தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. அவ்விதமாக அநேக பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்ப்பீராக. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி. இந்த மாதத்திலே அப்பா எங்களை உயிரோடு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக கோடி நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. சரீரத்திலே காணப்படும்
சொல்லப்படுகிற வியாதியிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே, நன்றி. ஜெபத்தை கேட்டவரை உமக்கு நன்றி. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, ரட்சிக்கப்படாத அநேக கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட தேவன் கழுகுகளின் கண்களைப் போல தீவிரித்து பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் திரும்பும் போதும் நீர் பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடிக்கு, அப்பத்துக்கு அலைந்து திரியாதபடிக்கு தேவன் நீர் அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இதை அப்பா ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்கள் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை பேசும்படிக்காக தேவன் நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மீதம் இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. அப்பா, நாங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.